மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் தலைவர் சி.என். ராமமூர்த்தி இணைந்திருக்கிறார். பேசலாம். ஏதாவது ஆளுகள் புஷ்னு சொல்லி பணம் கொடுத்தா பம்ப் பண்ணால் அவங்க போய் புஷ்னு வருவாங்க. இது ஏஜென்ட்டுங்களை வச்சு நடத்துகிற கட்சி. மது ஒழிப்பு போராட்டம் முடிஞ்சவொடனே அடுத்த செகண்ட் எல்லாரும் ஒரு பீர் பாட்டில் குடிச்சுதுங்க. அதை எடுத்து எல்லா பத்திரிகையிலும் போட்டான். இவங்க தான் மது ஒழிப்பு போராட்டம். பாட்டாளி கட்சியை மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேலே ஏற்றி ஊருக்கு வெளியேற்றினு வந்து விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. யார் என்ன ஜாதி, அவங்க அம்மா என்ன ஜாதி, அவங்க அப்பா என்ன ஜாதி, எந்த ஜாதியில் படித்தார், பகலெல்லாம் குச்சினே இருப்பான் மாதிரி. அப்பப்போ ராமதாஸ் அன்புமணி வந்து மகா குடிக்காரன் 12 மணிக்கு தான் எழுந்திருப்பான். இன்றைக்கி எப்படி பொதுக்குழுக்கெலாம் வந்தான்னு தெரியல. சி.வி. சண்முகம் முன்னாள் அமைச்சர், அவரை போட்டு அடிச்சிங்க. அவர் குள்ளமாக இருக்கோ காருக்குள்ளே பூந்துக்கினார். அவங்க கூட இருந்த சொந்தக்கார முருகனை தாங்கி வெட்டி கொண்டீங்களே. ராமதாஸ் ரவுடி ராமதாஸுங்க. அவர் பெரிய ரவுடி, ஒரு சின்ன ரவுடி, 2 பேரும் ரவுடி தான். நீங்கள் அவங்க பேசுகிற பேச்சு கேட்டிங்கன்னு வச்சுங்க, இது வரலும் இப்படியெல்லாம் பேச்சு இருக்குதா, வார்த்தைகள் இருக்கான மயக்கம் போட்டுருவீங்க. அந்த மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகளில் பேசுவாங்க. இவனுக்கு தான் கட்சிக்கு தலைவர். சொத்து வந்து பிரித்து கொடுக்கலாமா, கட்சி எப்படி பிரித்து கொடுக்குது? இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். இதுதான் சத்திரியன் வேலை. நீ என்ன சத்திரியன் வேலை? நாங்கள் சத்திரியர்கள், இவனை அடிப்போம் அவனை வதைப்போம், இதுதானே சொல்லி கொடுக்குறேன். அவனில் சும்மா என்னன்னு தெரியாமல் குச்சி விட்டு வாங்கிட்டு வராங்க எல்லா இடத்துலையும். ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து ரைடு விடுறீங்க. ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லாமல் மேலே வந்த இவங்களுக்கு வரலாம் ரைடே விடலை. ஏன் அன்புமணி வீட்டில் விடலை, ஏன் வந்து ராமதாஸ் வீட்டில் விடலை? எல்லாம் இருக்கும்ல. ஒன்றும் இல்லாத ஆளுங்களும் இத்தனை ஆயிரம் கோடி சொத்து எப்படி வந்ததுன்னு எடுக்கலாம்ல. பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு, உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்ப அவங்களுடைய நிலை என்ன? ஏன்னா பல கட்சிகள்ல இன்னைக்கு வந்து உட்கட்சி மோதலோட தான் போயிட்டு இருக்கு. இப்ப பாமகவுல திடீர்னு இப்படி ஒரு மோதல் ஆரம்பிச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் அவங்களுடைய நிலை என்ன? அங்கே எங்கே இருக்கிறாங்க? எல்லாம் ஏஜென்ட்டுங்க. ஏதாவது ஆளுகள் புஷ்னு சொல்லி பணம் கொடுத்தா பம்ப் பண்ணால் அவங்க போய் புஷ்னு வருவாங்க. இது ஏஜென்ட்டுங்களை வச்சு நடத்துகிற கட்சி ஒன்று. நீங்கள் எங்கே போனாலும் இதே ரிப்பீட்டட் க்ரௌடு தான். நீங்கள் சென்னையில் கூட்டம் போட்டாலும் அங்கே தமிழ்நாட்டில் அதுக்குன்னு இருக்கிறாங்க இல்லையா, ஆள் கூட்டின்னு வர்றவங்க அங்கே வருவாங்க. இப்போ இந்த சினிமாவில் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அப்படிலாம் கூப்பிட்டு வந்து பண்ணுவாங்க. இது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு தடவை வந்து இங்கே மது ஒழிப்பு போராட்டம் ராமதாஸ் எல்லாம் வந்து பண்ணார். மது ஒழிப்பு போராட்டம், பெண்கள் எல்லாரையும் வந்து தாலிகள்லாம் கட்டி போட்டாங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க. இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க வந்த உடனே ஒரே கலாட்டா பண்ணிட்டு மது ஒழிப்பு போராட்டம் முடிஞ்சவொடனே அடுத்த செகண்ட் எல்லாரும் ஒரு பீர் பாட்டில் குடிச்சுதுங்க. அதை எடுத்து எல்லா பத்திரிகையிலும் போட்டான். இது இவங்க தான் மது ஒழிப்பு போராட்டம். ஆளுங்களை கூப்பிட்டு வர்றது தான் உங்களை கை தேர்ந்த இவங்க. அதில் இப்போ வந்து ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வந்து இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இப்போ வந்து யார் வராங்க? ஐயோ பாவம் பாமக, பரிதாப நிலையில் பாமக, காணாமல் போகும் பாமக, முடிஞ்சு போச்சு. அது வந்து அந்த மக்கள் வந்து என்ன சொல்கிறது, அந்த பாட்டாளி கட்சியை மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேலே ஏற்றி ஊருக்கு வெளியேற்றினு வந்து விட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான், நான் தான் தலைவர், நான் சிறப்பாக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமதாஸ் அவர்கள் காட்டிய வழியில நான் செயல்பட்டு வன்னி இளைஞர்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் தலைவரா? இப்ப யார் தலைவர் கட்சிக்கு? கேளுமா, நீங்கள் சொன்னீங்கல்ல, ராமதாஸ் காட்டிய வழியிலே போவார். இவன் வந்து அமைச்சராகிற மாதிரி, எங்க மத்திய அமைச்சரான உடனே என்ன பண்ணுற மாதிரி, முதலாண்டு நான் வந்து செத்து போன 25 தியாகிகளுக்கு வீடு கட்டி தருவேன், கான்கிரீட் வீடு கட்டி தருவேன். அது யார் சொன்னது? இவன் சொன்னது. அதற்கு அடுத்து அவர்களுக்கு எல்லாருக்கும் அடுத்த ஆண்டு 5 ஏக்கர் நிலம், விவசாய நிலம் வாங்கி தருவேன். அதற்கு அடுத்து அவங்களுடைய குழந்தைகள்லாம் தத்து எடுத்து படிக்க வைப்பேன். இதெல்லாம் சத்தியம். 1 2 3 4. 4வது என்ன சொல்லிட்டேன், அவங்களாம் சிறு தொழில் ஆரம்பித்து அவங்கள பாதுகாப்பேன். இதை வேலையெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இத்தனை ஆண்டு ஆச்சு, ஒன்றுமே இல்லையா. அவன் ஒன்றும் பிச்சை தானே எடுத்துன்னு இருக்கிறான். அவன் ஏரி வேலைக்கும் கூலி வேலைக்கும் 100 நாள் வேலைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வேலைக்கு தானே போயிட்டுருக்கான். ஒரே ஒரு ஆள் சொல்லு, செத்து போனவன் நான் தானமா வீடு கட்டி கொடுத்தேன், நான் தானே அந்த நிதியெல்லாம் கலைஞர்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்தேன். அதை கூட வாங்கிட்டு கொடுக்கல ராமதாஸ். 3 லட்சம் ரூபாய் நிதி, இன்றைக்கி மாதம் 3000 ரூபாய் பென்ஷன் வாங்கினது யார்? ராமதாஸ் போய் என்றைக்கா பேசியிருப்பா மாதிரியா, கேட்டிருப்பா மாதிரியா? இல்லை ஏற்கனவே 5 பேர் குண்டாஸில் போட்டாங்கல்ல, பூத்த அருள்மொழி, இளங்கோவன், வாழைச்செல்வன், இந்த இதில் அகரபாளையம் ராஜேந்திரன், தாராசிங், இவங்கெல்லாம் யாரையாவது போய் இருந்தால் பார்த்துருப்பாரா?
பார்த்ததே இல்லை. எல்லா ஜெயிலையும் அப்போ அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பொதுச்சந்திரமலை எல்லாரையும் நான் தான் போய் சென்ட்ரல் ஜெயிலில் பார்த்தேன். அங்கே குடும்பத்துக்கு என்னாலான உதவியெல்லாம் செஞ்சுருக்கேன். எதுவுமே பேசல. இந்த துட்டு பணம் வந்த உடனே வந்தவொடனே எழுந்து உக்காந்துட்ட மாதிரி எல்லாம் எந்து தான். அது எப்படின்னா 400 பேர் சேர்ந்து இதுக்கெல்லாம் போகிறோம். 4 பேர் பயணம் போகிறோம். எல்லாம் சேர்த்து செஞ்சுட்டு பயணம் போகும்போது கட்டு சோறு கட்டின்னு போகிறோம். கட்டு சோறு கட்டி எல்லாருக்கும் பசி எடுக்குது. அவுத்து வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் எச்சம் மூஞ்சிட்டு எல்லா சோறும் எனக்குன்ற மாதிரி எல்லாத்தையும் ஏமாற்றி எடுத்துக்கணும். இப்போ இருக்கிறவன எட்டி வச்சுட்டு மூஞ்சில் 2 தூக்கி போட்டு எல்லாத்தையும் பங்கு பிடிச்சிப்பாருங்க. ஸோ இதுதானே நடக்குது. ராமதாஸ் வந்து அடாவடித்தனம். யாரும் அடிக்கல. இந்த இளைஞர்களை தப்பா வழிகாட்டலையா? நாடக காதல் நீ தானே பண்ண முதல்ல. யார் பண்ணது? அந்த இந்த சரஸ்வதிய லவ் பண்ணி கெடுத்து விட்டு ஓடிவிட்ட. அவனை போய் பிடிச்சின்னு வந்து உதச்சி கட்டி போட்டாங்க. லேம்ப் போஸ்ட்டில் 15 நாள் உதன்னு டெய்லி உதைக்க வேண்டியது, அப்புறம் அவுத்து விட வேண்டியது, உதைக்க வேண்டியது, ரைஸ் மில்லே கட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண வந்தவன் தானே நீ வந்து நாடக காதல். அப்போ எடுத்த ஃபோட்டோலாம் எடுத்து பாருங்க. இதெல்லாம் உண்மை தானேங்க. என்ன சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. அவர் வந்து யாரு, என்ன ஜாதி, அவங்க அம்மா என்ன ஜாதி, அவங்க அப்பா என்ன ஜாதி, எந்த ஜாதியில் படித்தாரு, அவர் முழு நேரம் குடிக்காரன், பகலெல்லாம் குடிச்சுனே இருப்பாமாரு அப்பப்போ ராம்தாஸ். அன்புமணி வந்து மகா குடிக்காரன், 12 மணிக்கு தான் எழுந்திருப்பான். இன்னைக்கு எப்படி பொது குழுக்கெல்லாம் வந்தான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க குடிக்காரங்க வந்து மது ஒழிப்பாங்க. அதை நம்ம கேட்டுக்கணும். சரி கேட்டுக்கிட்டோம். இப்போ வயசான காலத்தில் வந்து சொல்கிற மாதிரி எவ்வளோ தப்பாக சொல்கிற மாதிரி. நான் மட்டும் பிறக்கவில்லை என்றால் இந்த வன்னியர் சமுதாயம் கோவணம் கட்டிக்கின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அமைச்சரை முதல்வரை மிரட்டுறதுக்கு இந்த ஊம ஜனங்கள் பேசுவார்கள். நான் வந்து இப்போ போராட்டம் பண்ணுவேன். 1987 இவன் எங்கே போராட்டம் பண்ண, எங்கே 7 பேரோட பூச்சி கடந்துட்டு ஓடியாந்தான். நாங்கள் தான் எங்கே போராட்டம் பண்ண தமிழ்நாடு முழுக்க. 7 பேரோட வந்துட்டு இங்கே சென்ட்ரல் ஜெயிலில் இருந்துட்டு போயிட்டா மாதிரி. நாங்கள்லாம் வந்து அது என்னைக்கு வெளியே விடுறாங்களோ அன்னைக்கு போகலான்னு வெயிட் பண்ணியிருந்தோம் கோர்ட் இதுக்கு. இவன் மட்டும் பெயில் மூவ் பண்ணி வந்துட்டா மாதிரி. இந்த மாதிரி நல்ல சிகாமணி ராம்தாஸ். ஸோ இந்த சமுதாயத்துக்கு அவர் ஒரு சின்ன தூய்மை தூக்கி போடலை. தூக்கி போட்டதான் சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று இது வரல நான் இதை செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு எதுவுமே செய்யலையே. இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சுருக்கிற? 25 பேர் செத்து போனால் அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணியா? அதுதான் மேஜர். அதுவே இல்லை. அதுக்கப்புறம் நான் இவனை மந்திரி ஆக்கினேன், அவனை மந்திரி ஆக்குறேன், எல்லாம் பண்ணீங்க. என்ன செஞ்சீங்க? அதுக்கெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்க? எத்தனை பேர் வந்தாங்க? இன்றைக்கும் வந்து அவர் கூட இருந்தவங்க எல்லாம் செகண்ட் லைன் லீடர்ஸ்லாம் செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கான். யார்? இப்போ அருள்மொழிக்கு என்ன? அவர் சொல்கிறார் எல்லாருக்கும் சொந்தமாக வீடு இருக்கணும், கார் இருக்கணும்னு. இவருக்கு என்ன இருக்குது? அருள்மொழிக்கு என்னங்க இருக்குது? அவர் வந்து ராமதாஸை எதிர்த்து போய் என்ன பண்ணார்? ஒரு 4-5 எருமாடு வாங்கிக்கினார் சிதம்பரத்தில். விவசாய சங்கம்னு வச்சுக்கினார். அவனை நம்புறதுக்கு நான் இந்த எருமாட்டை நம்புறேன்னு பால் கறந்து ஊற்றி வாழ்ந்தவர். இந்த 80வது மணி விழான்னு ஒன்று சொன்னாங்கல்ல, அதுக்கு எல்லாருக்கும் லெட்டர் கொடுத்துட்டு பழைய ஆள்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அப்போ சேர்த்துக்கினால்தான் இப்போ அவர் வந்து வன்னியர் சங்கத்துக்கு தலைவர். இப்படியாப்பட்டவர். இப்போ அந்திம கால செலவுக்கு அங்கே போகிறாங்க. அவருக்கு என்ன வீடு? அவங்க ஒய்ஃபு ஈபியில் வேலை செஞ்சாங்க. அந்த காசு வருது இல்லைங்களா, அதை வச்சு இந்த முதலமைச்சர் வீடு கட்டுந்துட்டார் 2 லட்சத்தில். அதில் ஒரு வீடு கட்டி இருக்கிறார். ஒரு சின்ன ஷீட் போட்டு அதில் உக்காந்துன்னுக்கிறாரு. இவர் தான் தலைவருடைய வீடு. அவருக்கு என்ன இருக்குது வசதி? தீரன் தமிழ் பாமகன்னு ஆரம்பித்து கலைஞர் சொல்லி எல்லாம் பண்ணாங்க. அவர் என்ன நிலைமையில் இருக்கிறாரு? யாராவது வந்து கூட்டுன்னு போனால் வருவார் கூட்டத்துக்கு, அப்புறம் கொண்டு போய் விட்டால் போயிடுவார். இவ்வளோ தான். இதை தவிர்த்து அங்கே இருக்கிறவங்க யார்? எல்லாம் அந்திம காலத்தில் ஏதாவது கொடுப்பாரு. இவர்கிட்ட தான் இவ்வளோ இருக்குதே. ஒரு யானை வாயில் போகிற ஒரு கவலம் இருந்ததுன்னா ஒரு 1000 எறும்புக்கு தீனி. அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. யாருக்கும் கொடுத்ததும் கிடையாது. பிடுங்குனது தான். இது ஒன் வே டிராஃபிக். யாரை வேணாலும் வாங்கி எங்கே இருந்தாலும் பிடிங்க வாங்கிடுவார். அதுதான் வேலை அவருக்கு. அவர் வந்து கட்சியெல்லாம் அதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லைங்க. அவர் தான் சொல்கிறாரு நானே நிறுவனர், நானே கட்சி தலைவர்னு சொன்னேன். ஒரு ஜனநாயக நாட்டில் அப்புறம் வந்து சண்டை போடும்போது என்ன சொல்கிறீங்க? நாங்கள் வந்து உட்கட்சி பிரச்சனை, உங்களுக்கு ஜனநாயகம், நாங்கள் பத்திரிகையாளர் உள்ளே விட்டுறக்கூடாது. பத்திரிகையாளர் உள்ளே விட்டோம், அவங்க இதை பெருசுப்படுத்திட்டாங்க. இப்போ யார் பெருசுப்படுத்துறாங்க? இல்ல இப்ப சந்திக்கிறதுக்காக மூத்த தலைவர்கள்னு சொல்லிட்டு பொருளாளர் திலகபாமா இவங்கெல்லாம் போனாங்க. ஆனா யாரையும் சந்திக்க மறுத்துட்டாரு. சுசீலா இருக்கிறவரையும் யாருங்க சந்திப்பாங்க? சுசீலா சொன்னால் கேட்பாங்க. சுசீலா சொல்லி அந்த 2வது மனைவி சுசீலான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க சொன்னால் கேட்பாங்க. அவருக்கு வந்து இவ்வளோலாம் சொல்கிறேன், நீ யாருக்கும் செய்யாமல் இருக்க. அந்த சுசீலாவுக்கு வந்து விஸ்வகர்மா அறக்கட்டளைன்னு ஒன்று ஆரம்பித்து கொடுத்தேன். அதில் எவ்வளோ ரூபா பணம் போட்டால் 120 கோடி 150 கோடி
குடுத்துருக்குறல்ல. உங்கட்ட பணமா இல்ல? அப்பவே குடுத்துருக்க, வச்சிருக்கிற. எல்லா சொத்தும் அவங்ககிட்ட தான் இருக்குது. பணம் ஃபுல்லா குடுத்துருக்கீங்க. லாவாதேவி அவங்க தான் பண்றாங்க. கட்சியில இருக்க எல்லா எம்எல்ஏ, எம்பி அங்க தானே போறாங்க. அவங்க சொன்னது தானே நடக்குது. அவங்க யாரு என்ன சொல்றாங்களோ அவங்க அதான் ஜி.கே. இன்னைக்கு மணியிலேருந்து பொருளாளர் திலகபாமான்னர் அவங்க சொல்றாங்க, அவங்கள என்னங்க பொருளாளர், பெரிய அன்பு தானே பொருளாளர். எல்லாம். அன்பு அ தானே என்ன அன்பு தானே எல்லாம்னா பின்ன இருக்க வேண்டியது தானே. ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டிருக்கிறதுக்கு பாமகவுல அப்படின்னு இல்ல சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லாத நேத்து வந்து திலகபாமா கூட சொல்லுது. ஜனநாயகம் கொலை செய்யுதுன்னு. அவன் எப்ப பார்த்தாலும் கொலை செஞ்சுன்னு தானே இருக்கிறான் எல்லாரையும். இதுவரையிலும் எத்தனை பேர் கொலை முயற்சி பண்ணாரு? வாழப்பாடியார் Z+ பாதுகாப்புல இருந்த வாழப்பாடியாரை இந்தியாவிலேயே ஒரு ஆள் அடிச்சதுக்கு 10 பேரை ஒரே நேரத்துல குண்டாஸ்ல போட்டது யாரு? ராமதாஸ் அடிச்ச ஆள் தானே. அதானே உனக்கு தெரியுங்களா அது? சரி, சி.வி. சண்முகம் முன்னாள் அமைச்சர், அவரை போட்டு அடிச்சிங்க. அவரு குள்ளமா இருக்கோ காருக்குள்ள பூந்துக்கினாரு. அவங்க கூட இருந்த சொந்தக்காரன் முருகனை தங்கி வெட்டி கொன்னீங்களா? கேஸ் நடக்குதா? ஏ.கே. நடராசன் வன்னியர் சமுதாயத்தினுடைய குரு, அவர் தான் வன்னியர் குருன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணீங்க? அவர் தான் பாட்டாளி கட்சி வச்சிருந்தாரு. அதை பிடுங்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிட்டு அவர் என்ன பண்ணீங்க? மாடியிலேருந்து கீழே தூக்கி போட்டு உடச்சி காலை உடச்சிட்டீங்க. சாவரவரில் நொண்டியா இருந்து நொண்டி நொண்டி செத்து போனார். அதுக்கடுத்து வன்னி அடிகளார், யுஎஸ் வன்னி அடிகளார், அவர் என்னானாரு? அவர் வந்து தியாகம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கை துறவரம் மேற்கொண்டு மொட்டை அடிச்சுக்கினே வன்னி அடிகளார்னு ஊர் ஊராக போய் சமூக சேவை செஞ்சார். அவர் அடிச்சு காதெல்லாம் அறுத்து போட்டீங்க. அவர் காது வந்து ஒட்டிட்டு அப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு வாழ்ந்து செத்து போனார். துரத்தி துரத்தி அடிச்சு சாவடிச்சிங்க. இது மாதிரி அப்படியே பட்டியல். காருண்யமூர்த்தி ஈரோடு, தன்னுடைய சமுதாய பணியில் வந்து துட்டே இல்லாமல் தன் குழந்தை செத்து போனது கூட ஒரு ஓட்டை சூட்கேஸ் பெட்டியில் தூக்கின்னு நடந்தே வந்தான். ₹1,000 இல்லாமல். அவனுடைய என்ன பண்ணீங்க? பொண்டாடி தாலி அறுக்குறீங்க போய். இங்கே வந்து சேகர் வர்மா ஈரோடு, சேகர் வர்மா திருத்தணி, அவர் என்ன பண்ணீங்க? அவங்களும் அந்த பொண்டாடி தாலியோட அறுத்து எல்லாத்தையும் வீட்டுக்கு தான் வெளியே தூக்கி போட்டீங்க. இது மாதிரி கொடுமை. ஆர் விஸ்வநாதன் இந்த இது வெள்ளை கேட்டுக்கிட்ட காரை கவுத்து கொளுத்துனீங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? யார் அடிக்கல? எத்தனை பேர் அடிக்கல? நானே ராம்தாஸ் மேலே 29 A1 அக்யூஸ்ட் அவர் ராம்தாஸ். இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க இந்த அரசாங்கம். இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து என்னன்னா, ராம்தாஸ் ரவுடி ராம்தாஸுங்க. அவர் பெரிய ரவுடி, ஒரு சின்ன ரவுடி. 2 பேரும் ரவுடி தான். நீங்கள் அவங்க பேசுகிற பேச்சு கேட்டிங்கன்னு வச்சுங்க, இது வரலும் இப்படியெல்லாம் பேச்சு இருக்குதா, வார்த்தைகள் இருக்குன்னா மயக்கம் போட்டுருவீங்க. அந்த மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகளில் பேசுவாங்க. இவனுக்கு தான் கட்சிக்கு தலைவர். இந்த சமுதாயத்து இளைஞர்களுக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன், உண்மையை பாருங்க. எல்லாம் விரல் நுனியில் இருக்குது. விஷயங்களை பாருங்க. நெட்டில் போட்ட எல்லாம் வருது இல்லைங்க. என்ன இருக்குது? யார் பண்ணாங்க? இந்த சமுதாயம் வாழ்வாங்கு வாழ்ந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக நான் தான் வழக்கு போட்டு 240 அறக்கட்டளை ஒருங்கிணைத்து 200 லட்சம் கோடி ரூபாய் சொத்தை நான் கொடுத்துருக்கிறேன். 5 IAS அதிகாரிகள் நிர்வாகம் பண்ணுகிறார்கள். அப்போ அவ்வளோ பெரிய உள்ள ஒரு சொத்து கொடுத்தது எவனாவது இவன் ராம்தாஸ் கிட்ட இருந்து பிடுங்கணும், மற்ற இடத்துல இருந்து எடுக்கணும் பார்க்கலையே. இந்த சமுதாயம் அதுவாக இருக்குது. அடுத்தடுத்து உதவாங்கிறதுக்கு ஈர பேனாக்குறது, பேனை பெருமாளாக்குறது, பெரும் பிரச்சனையாக்குறது, ஊரை ரெண்டாக்குறது, அவங்க கூட சண்டை இழுத்து இவனை உதவாங்க விட்டு வம்பு வழக்கில் மாட்டிட்டு வந்துட வேண்டியது. எல்லாம் பேகபான் மாதிரி வேலை வெட்டி இல்லாத படித்த பசங்க சுற்றி நிற்குதுங்க. இது எந்த காலத்தில் வேலைக்கு போவோம்? இவனுக்கு வேலைக்கு போகணுன்னா முதலாம் பேரில் வழக்கு இருக்குமா? வழக்கு இருந்தால் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பானா போலீஸ் ஸ்டேஷனில்? இருக்காது. அதை தான் நான் சொல்கிறேன். நீ ஏன்டா ஒழுங்கா இருங்க, எந்த இதுக்கும் போகாதீங்க, முன்னாட்டு வீட்டில் இருங்க, ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியதில்லை நடக்கும். நான் தான் பண்ணி கொடுத்துட்டேன்ல, அதை பயன்படுத்துங்க. 2வது 10.5% வழக்கு எப்போ? 2007 கலைஞரை எடுத்து போட்ட வழக்கு. அது வந்து நீதிபதி அரசர் என்ன சொன்னார்? இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறேன், நீங்கள் ஒரு பெட்டிஷன் போடுங்கன்னாரு. எல்பி தர்மராவ். இதெல்லாம் நடந்தது தானே கோர்ட்டில். அதுக்கப்புறம் அந்த வழக்குக்கு வந்து ஜெயலலிதா வந்து அரசாணை போட்டாங்க. அரசாணை போட்டு பேக்வேர்டு கமிஷன் போய் அப்போ இருந்த ஜனார்த்தனன் தானே அது வந்து பண்ணி கொடுத்தாரு. இந்த 116 108 நான் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு ரிசர்வேஷன் வாங்கும்போது கலைஞரோட 108 ஜாதி. அப்புறம் ராம்தாஸ் இந்த அவர் என்ன கையெழுத்து போட்டாரா? எல்லாம் எடுபடி பசங்க வந்து போனானுங்க சும்மா. ஏமா அப்போ வந்து கேட்டோம். அதுக்கப்புறம் 8 ஜாதி சேர்த்து 116 ஜாதி. முதல்ல 108 ஜாதி இருக்கும்போது கொஞ்சம் கணிசமாக கிடைச்சிது. அப்புறம் வந்து 3% கீழே வரவ தானே வழக்கு. அந்த வழக்கு எடுத்து தானே கொடுத்தாங்க. இந்த 116 ஜாதி எப்படி வகைப்படுத்துனாங்க? 1 இயர் அதிகமாக பாப்புலேஷன் இருக்கிறதுனால இவங்களுக்கு 10.5. அதுக்கடுத்து 93 ஜாதி. அது வந்து சீர்மரபினர் மற்றவங்களாம் சேர்த்து 93 ஜாதிக்கு 7%. அப்புறம் அந்த இசை வேளாளர்கள் உள்ளிட்ட 22 ஜாதிக்கு
2.5% இதுதானே 20. இதில் யார்தான் நாங்கள் போய் பிடிங்கி எடுத்துன்னு வந்தோம்? ஊர் உலகம் ஐயோ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இது நீதிமன்றம் சொன்னது, கோர்ட்டு சொன்னதுன்னு யாரும் இந்த எடப்பாடியும் சொல்ல மாட்ற மாதிரி, இவரும் சொல்ல மாட்ற மாதிரி. ஸ்டாலின் அவர்களும் இது வந்து கோர்ட்டு சொன்னது, கோர்ட்டு சொன்னது நாங்கள் செயல்படுத்துகிறோங்க. இதுதானே எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட் போனவொடனே என்னாச்சு? 7 காரணம் சொன்னாங்க. இவங்கெல்லாம் முதல்லேருந்து அது மதுரை கிளை அது சொன்ன ஹைகோர்ட் சொன்னதையும் தப்பு இதெல்லாம் இல்லை. ஒன்றே ஒன்று பாப்புலேஷன் வந்து கணக்கு பண்ணி கொடுங்க. ஒன்று உங்க பாப்புலேஷன்னா ஜாதி வாரி கணக்கு நடத்தணும் அப்படின்னு யார் சொல்றது? அது எதுக்கு தேவை? ஏற்கனவே 69% எப்படி எதை வச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? அது கொடுங்க. ஒண்ணுமே இல்லை. அது வந்து என்ன கேட்குறான்? சயின்டிஃபிக் அரைவல். அவன் என்ன கேட்குறான்? இதை எப்படி நீ பிரிச்சு கொடுத்தீங்க? ஏற்கனவே கொடுத்தாங்கல்ல, அதை கேட்குறாங்க. அது கேட்கறதுக்கு இங்க சென்னையில் இருக்கிற ஐஐடியில கேட்டாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க கேட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது இங்கே பிரச்சனை இருக்குது, நீங்கள் வேறு ஸ்டேட்டில் கேட்டுங்கன்னா வேறு ஸ்டேட்டில் கேட்டோன்னா கொடுத்துட்டோம். இப்போது ஸ்டாட்டிஸ்டிக் இருக்குது. இது ஒன்றும் சயின்டிஃபிக் அரைவல் என்பது பெரிய இந்த ராக்கெட் இன்ஜினியரிங்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ கூட்டல் கழித்தல் வகுத்தல் கணக்கு தான் இது. அந்த கணக்கு வச்சு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதை வாங்கிட்டு போகலாம்ல. எடப்பாடி கேட்டேன் நான், ஏங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க அண்ணே? அது அந்த டைமில் சொல்கிறதுக்கு கால அவகாசமே இல்லை. என்ன கால அவகாசம் இல்லை? அவர் தான் கூட்டம், அவருக்கு தான் நான் பாராட்டு கூட்டம்லாம் வச்சேன், எல்லாம் பண்ணேன், ஊர் உலகத்துக்கே தெரியும். அவர் இந்த மாதிரி பேசுகிறாரு. அவங்களுக்கு என்ன நிர்பந்தம்னா நீங்கள் எல்லாரும் தனிப்பட்ட அந்த கட்சி வெளியில் இருக்கிற பார்வை வேறு, அந்தந்த ஆட்களுடைய குணாதிசயம் வேறு. இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இவர் ஒரு ஸ்டாலின் விட்டால் யார் அவர் வீட்டில் போயிட்டுலாம் மற்ற அந்த கட்சிக்காரங்க அதிமுககாரங்க மற்றவங்களாம் அந்த மாதிரிலாம் ட்ரபிள் பண்ண மாட்டாங்க. நான் பாமக ஸ்பெசிஃபிக்காக ஆளை வச்சு வீட்டுக்கு ஆள் தேடி அடிப்பாங்க. இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே. இது வரலும் எல்லாரும் அப்படி தானே பார்த்துருக்குறாங்க. எங்கே இல்லாமல் இருக்குது? இல்லையே. வராமலே துட்டு இருக்குமா? பொலிட்டிக்கல் ரவுடி, ப்ரொஃபஷனல் ரவுடிலாம் இருக்காங்க. அதெல்லாம் வச்சு ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு அது அதுக்கு சொன்னி விட்டா முடுக்கி விட்டா வேலை நடக்குது. பணம் தானே வேணும். இப்போ இந்த காலத்தில் கூட பணத்துக்கு தானே அடிச்சுக்கிறீங்க. சொத்தை வந்து பிரித்து கொடுக்கலாமா? கட்சி எப்படி பிரித்து கொடுக்குது? நடக்கிற சண்டை அதுக்காக அது இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அறக்கட்டளையில் இருக்குது. அறக்கட்டளை ஃபுல்லாக யாருக்கிட்ட இருக்குது? அந்த அம்மா தாளாளர் யாரு? ஸ்ரீகாந்தி. நீங்கள் இதை எடுத்து பாருங்க, அவங்க நோட்டீஸில் தாளாளர். இதில் இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, இந்த இவர் இருக்கிறார் இல்லையா, அந்த அன்புமணி, அவர் வந்து தலைவராக இருந்தால் தான் அதில் வந்து அறக்கட்டளை உறுப்பினராக வர முடியும். அந்த உறுப்பினராக வர்றது இவர் ஏற்கனவே ராமதாஸ் உறுப்பினர், அறக்கட்டளை உறுப்பினர் வந்து இவர் கட்சி தலைவர். கோகாமணி இருந்தார், கோகாமணி எடுத்த உடனே இவருக்கு வந்து போகுது. இப்போ வந்து கோகாமணிக்கு போனதுனால இவரையும் எடுத்ததுனால அறக்கட்டளைக்கு அவர் வர முடியாது. இப்போ அவங்க அக்கா வராங்க. இன்னும் ஒன்று முகுந்தன் அந்த பையனை சொன்னாங்கல்ல, அந்த பையன் 3 மாதத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு பெரிய பில்டிங் கட்டி அவன் தான் திறப்பு விழா பண்ணான் அறக்கட்டளையில் உள்ள. இவங்களாம் யாரையும் உள்ள விடுறிய? அந்த சொத்து அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இது கபலீகரம் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து நிறைய எடுத்தது உலகமுள்ள வச்சிருக்குது. யாச்செட் வச்சிருக்கான் அந்த அன்புமணி. ஒன்று வந்து 30 கோடி ரூபாய் 5-6 வச்சிருக்கிறான். அது எத்தனை கோடி? ஆழ்கடலில் வந்து இது பண்ணுறதுக்காக உள்ளது. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய தீவு அது இது ஊர் உலகம்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல. இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது இல்லையா, அறக்கட்டளை கல்வி கோயில், அதை எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்கு தான் இந்த பிரச்சனை. அவங்க அக்கா கூட சண்டை. அவங்க அக்காவுக்கு வந்து 3 பசங்க, ஆண் வாரிசுக்குது. இதில் ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன் ராம்தாஸ் வந்து இந்த இது மேலே, காந்தி மேலே பிரியமாக இருக்கிறாருன்னா, அவர் இல்லாத காலத்தில் கஷ்டப்படும்போது இந்த பொண்ணு தான் 14 அதான் சொன்னேன்ல, ஸ்கூல் படிக்கும்போதே மேரேஜ் பண்ணிடுது. அதுதான் அவருக்கு சாப்பாடுலாம் கொடுக்கும். சாப்பாடு கொடுக்குது, இந்த சாயங்கால டைமில் டீ கொடுக்குறது. அதெல்லாம் அந்த ஓலை குடிசையில் இருக்கும்போது நாங்களாம் தானே இது பண்ணுறோம், ஓட்டு வீடில் அது வந்து போட்டு கொடுப்பார். ராம்தாஸ் வந்து அதை வச்சுட்டு நியூஸ் பேப்பர் கட் பண்ணி ஒன்று சுற்றி அப்படி குடிப்பார். ஸோ இதுதான் இந்த மாதிரி கஷ்டமான வாழ்க்கை தான். அந்த மாதிரி கஷ்டத்தில் அது இருக்கும்போது அந்த பொண்ணு தான் பார்த்துக்குச்சு. அது வந்து அவங்க இவர் யார்கிட்ட இது பண்ணாரு? உங்கள் அக்கா அக்கான்னு சொல்கிறாங்களே, சுப்புலட்சுமியும் இவங்களும் அக்கா தங்கச்சி கிடையாது. அவங்க அப்போ வேற, அவங்களுக்கு பிறந்தவங்க இவரே அக்கான்னு சொல்லிக்கிறார். நான் 4ஆவதா வீட்டில் பிறந்தோம். அதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனம். நீங்கள் கேளுங்க யாராவது, உங்கள் அக்கானா யாருப்பா, அம்மா யாருப்பா கேளுங்களேன். அப்புறம் இவங்களுக்கு வந்து தைக்கூடல்னு ஒன்று பண்ணுவாங்க. தைக்கூடல் பண்ணுறதுல யாரை கூப்பிடுவீங்க? இவங்க அக்கா ஃபேமிலியில் கூப்பிடுவார். ஏன்னா அவங்க பொண்ணு கொடுத்துட்டாரு இல்லையா, அதனால். இவங்க தம்பிங்கன்னு 3 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க எந்த காலத்துலையும் கூப்பிட்டதில்லை. அப்போ அவங்க யாரு?
அதே தைக்கூடல் ஊர் உலகத்துல தான் கூப்பிடுற, உன் குடும்பத்துல இருந்து தானே கூப்பிடணும், கூப்பிடவே இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய சொத்து பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைன்னா அவங்கவுங்க லெவலுக்கு சுருட்டிட்டாங்க. இப்போ இந்த வந்து கேட்டிங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சுசீலா தான் எல்லாரும் ஊடு பூந்து அடிச்சு உடச்சி ஊரில் இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு வரணும். அந்த மக்களுக்கு தெரிஞ்சால் போய் செஞ்சிருவாங்க அந்த வேலையும். இப்போ இது போய் எடுக்க முடியல, இந்த ட்ரஸ்ட் சொத்தை எடுக்க முடியல, இதை எடுக்க முடியல, அதெல்லாம் லீகலாக போய் எடுக்கணும்ல. நான் தான் சொன்னேனே, இப்போ வந்து அதில் யார் யார் எஸ்ஐஎஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அது தலைவர், அதில் மெம்பர் சிவபிரகாசம். அது மாதிரி இன்னும் ஒன்று இருக்குது, இந்த இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க அமைப்புகள்லயே சிலது. ஒன்று வந்து தலைவர், ரெண்டாவது வன்னியர் சங்க தலைவர், மூணாவது வந்து இந்த எஸ்ஐஎஸ், இவங்கெல்லாம் வந்து அதில் வந்து மெம்பர். இவங்க ஏதாவது பதவி போச்சுன்னா அது போயிடும். இப்போ ராம்தாஸ் வந்து 2 இருக்குது. அவர் வந்து சங்கத்துக்கு நிறுவனர்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுன்னுக்கிறாரு. அவர் சங்கத்துக்கு வந்து அவரு இப்போ கட்சிக்கும் அவர் இப்போ என்ன பண்ணுவார், சங்கத்துக்கு வந்து அருள்மொழியை கொடுத்துருவாரு, இவங்க கட்சிக்கு வந்து அவரே எடுத்துக்கினார். அப்போ அதில் மெஜாரிட்டி யார் வராங்க, இவங்க தான், இவங்க சொல்கிறவங்க தான். அன்புமணிக்கும் அந்த சௌமியாவுக்கும் அங்கே வேலை கிடையாது. சௌமியா இப்போ பனையூரில் வச்சிருக்கிறாரு. அவர் வந்து பிளான் பண்ணாமல் அப்படி நினச்சி 5 செகண்டில் அப்பம் கூட சண்டை போட்டோன்னா மைக்கை பிடிச்சி பனையூரில் எனக்கு அது பனையூர் எத்தனை கோடி தெரியுங்களா, 100 கோடி ரூபாய். யார் பேரில் இருக்குது தெரியுமா, சௌமியா பேரில் இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற இடம் யாருக்கு தெரியுமா, அந்த கிருஷ்ணசாமி பேரில் இருக்குது. என் மேலே வழக்கு போட சொல்லுங்கள். அது எத்தனை கோடி தெரியுமா இருக்குது. இவங்க எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இதெல்லாம் செய்கிறாங்க. இவங்க என்னமோ இந்த இது தெரியாமல் விவரம் தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த என்எல்சியில் போய் தகராறு பண்ணாங்க. 3 மணி நேரத்தில் என்னை கூப்பிட்டா நான் அங்கே வந்துடுவேன். யார், அன்புமணி. அங்கே போய் கலவரம் பண்ணி விட்டான். போன உடனே அங்கெல்லாம் பிடிச்சின்னு போனாங்க. அந்த என்எல்சி பகுதியிலேருந்து யாரும் வரல. 2 தடவை பிடிச்சின்னு போய் எங்கே போட்டாங்க, மதுரை ஜெயிலில். இன்னொன்று வந்து பாளையங்கோட்டை. இந்த பாளையங்கோட்டாங்கெல்லாம் பிடிச்சிங்கன்னா அரியலூர்காரங்க. இந்த மதுரையில் பிடிச்சவங்க எல்லாம் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து போனவங்க. அந்த ஏரியாவிலேருந்து ஒருத்தரனும் இல்லை. அப்புறம் நான் வழக்கு போட்டேன். நான் வழக்கு போட்டு நான் தான் அந்த வழக்குக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்தது. என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் என்எல்சிலேருந்து எந்த பிரச்சனையும் அந்த இடம் கொடுத்து உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்றாலும், இடம் கொடுத்து உங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கவில்லை என்றாலும், இந்த சிஎன் ராமூர்த்தி அவர்கள் தொடுத்த வழக்கை காமிச்சு நம்பர் பண்ணி எங்களை அணுகுனா நாங்கள் தரோன்ட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக போச்சு. இதெல்லாம் யார் பார்க்க போகிறாங்க, அதெல்லாம் ஒரு நாள் செய்தி. இப்போ என்எல்சிக்கு பிரச்சனைக்கு தீர்வு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது தீர்வு. அப்புறம் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்றீங்க, செய்யலைங்க அவங்களாம். நான் தான் சொன்னேன், அதாவது அவங்க ரொம்ப விவரமானவங்க. செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடிப்பதில் அவர்கள் வல்லவர்கள். எல்லாம் நான் தான் பண்ணேன், எதுவுமே ஒன்று கூட பாக்கி கிடையாது. இந்தியாவே நான் தான் கட்டி ஆடுறேன், நான் தான் ஆலோசகர். அந்த அன்புமணி சொன்னால அவனை வெத்தி எம்பிபிஎஸ். அவங்க வந்து அது என்னதுமா, அது கொரோனா பீரியடில் என்ன சொன்னான், இவன் செக்ரட்டரி என்கிட்ட தான் பேசுகிறார், நான் தான் ஆலோசனை கொடுக்குறேன். அது மாதிரி தான் எல்லாம் பண்ணுறாங்க. உலக நாடுகளே நான் சொல்கிறத கேட்டு தான் அது சொன்ன மாதிரியா இல்லையா. அங்கே பக்கத்தில் வந்து அங்கே ஜிப்பருக்கு போனாங்க, திண்டிவனம் அந்த சர்க்கிளில் இருக்கவங்களாம் கொரோனா ட்ரீட்மெண்ட்டுக்கு. நீ பக்கத்தில் தானே எடுத்து வச்சுருக்கேன், இவ்வளோ ஏக்கர் நிலம், அதை வந்து இந்த கொரோனாவில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு தங்கிறதுக்கு கொடுத்து உதவலாம்ல, அதான் கொடுக்கல. அது மாதிரி எந்த சான்ஸும் எப்பயுமே செஞ்சது இல்லையே. கேட்டால் நாங்கள் வந்து டாக்டர் ரொம்ப அறிவாளி, நான் எங்களை மாதிரி யாருமே கிடையாது. அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்க சொல்வதை கேட்டு சிந்திக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய மொத்த கருத்தாவும் இருக்கு. இல்லை அதுதான் போயிடுதே, கூடாரம் காலி ஆகினே இருக்குதுங்க. அங்கே எங்கே இருக்குது, இப்போ இருக்கிறது ஏஜென்ட்டுங்க. அவங்களுக்கு என்னன்னா, நாங்கள் வேறு கட்சியில் போனால் எங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பதவி கிடைக்குமா, பணம் கிடைக்குமா. இப்போ இந்த கட்சியில் வந்து கார்டு வச்சுக்கிறாங்க, ஒன்றியம் ஒரு லெவலில். அவங்க போய் அந்த மாதிரி பஞ்சாயத்து நடக்கிறதுல உக்காந்துக்குன்னு ஏதாவது கிடைக்கிறது வாங்கிட்டு போகிறாங்களே தவிர, உள்ளபடியே சொல்லுங்கள். ஒரு சத்திரியன்னு சொல்கிறவன், இவங்க வேற விடுங்க. சத்திரியன்னா யார் பக்கம் நிற்கணும், பாதிக்கப்பட்டவன் நிற்கணும், பாதிக்கப்பட்டவனுக்காக நிற்கணும் இல்லைங்களா. இவங்க யாருக்கா பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கிறாங்களா, இவங்களே பாதிப்பை ஏற்படுத்துகிறவங்களா இருக்கிறாங்க சொல்லுங்க. இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து சங்கம் எதுக்கு ஆரம்பித்தாங்க, பஞ்ச கச்சம் கட்டிக்கணும், கோவிலுக்கு போகணும், பூஜை புனஸ்காரம் பண்ணணும், இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். இதுதான் சத்திரியன் வேலை. நீ என்ன சத்திரியன் வேலை, நாங்கள் சத்திரியர்கள், இவனை அடிப்போம் அவனை வதைப்போம், இதுதானே சொல்லி கொடுக்குறேன். அவனில் சும்மா என்னன்னு தெரியாமல் குச்சிப்பிட்டு உத வாங்கிட்டு வரானுங்க எல்லா இடத்துலையும். அது வந்த உடனே ஒரு ஊரில் நடந்தது, இன்னங்க தமிழ்நாடு பிரச்சனையாது, 2 குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை.
இப்போ நீ வந்து சொல்றியே உங்க பையன் நீ எல்லாம் எங்க இந்த ஜாதி இதெல்லாம் அதெல்லாம் சொல்ற. உங்க வீட்ல எவனாவது ஒருத்தனாவது அதே ஜாதியில பொண்ணு கல்யாணம் பண்ணவன் இருக்கானா? சொல்லுங்க. அவங்க தம்பிங்கள சொல்லுங்க. யாருமே கிடையாதுங்க. ஆனா இவனுங்க வந்து கல்லாட்டா பண்ணுவானுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வாழப்பாடின்னு ஒரு ஊரு. ம். 2 பேரு கல்யாணம் இது என்ன அவங்கலாம் படிக்கிறாங்க, டிகிரி வாங்கியிருக்கிறாங்க. வாயில விரல வச்சா கடிக்க தெரியாதா? அவங்க கல்யாணம் பண்ண அவனுக்கு தெரியாதா? டேய் போங்கடான்னு சொல்லிட்டு ஒரு 60 பேர் அடிச்சு 2 பேரும் காலி பண்ணி தொரத்தி கிரத்தி விட்டீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? இவங்க பேர்ல எல்லாம் கேஸ் வந்துச்சு. ஒரு 60, 70 பேர்ல. இப்ப அவங்க ஒண்ணாக்குறாங்க. இவனுங்க கேஸ் நடந்துன்னுக்குறானுங்க. இப்போதைய நிலைமையில பாமக அப்பா மகனுக்கு உண்டான சண்டைக்கான பல அப்பா காரணங்கள் மகனே இல்லங்க. சொல்றீங்க. இது வந்து அதிகாரம் எனக்கு வரணும். என் சொத்து எனக்கு வரணும். மொத்த சொத்து எனக்கு வரணும். நான் தான் புள்ளன்ற இல்ல மாரி. இப்ப பாமக, பாஜக என்டிஏ கூட்டணியில இருக்கா? இல்லையா? அதுல என்ன கேட்குறீங்க? நான் வந்து இதுல பாமக எந்த கூட்டணியில இருக்குது? நாடாளுமன்ற தேர்தல்ல நேரத்துல இருந்தாங்க. அ. இன்றைக்கு தேசிய கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான அந்த ஆலோசனை கூட்டம், அறிவிப்பு அப்படின்னு ஒரு மேடைய பாஜக அமித்ஷா வந்த அன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த மேடை 3 முறை மாற்றப்பட்டது. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ல அன்புமணி அவர்களும் இருக்காரு. டிடிவி தினகரன் ஒரு பக்கம் அப்படின்னா, இவரும் இன்னொரு பக்கம் இருக்காரு. அ இனி அந்த கூட்டணியில தொடருவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா தலைவர் பதவியே எனக்கு, உனக்குன்னு மாறிட்டு இருக்கும்போது, யார் எந்த பக்கம் போவாங்க அப்படிங்கிறது 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போதே எந்த பக்கம் வருவாங்கன்னு தெரியாது. இல்ல. இப்போ இப்போ நிலை என்ன? வந்து அன்புமணிக்கு என்ன பிரச்சனைம்மா? ம். ஏம்மா அவன் இருந்தா தானே சுவர் இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும். நான் நல்லா இருந்தா தானே உடம்பு இதோட இருந்தா தானே சரியா பண்ண முடியும். இவன ஜெயில்ல புடிச்சு போட்டா, அப்புறம் நீ என்ன பண்ணுவ? எந்த கூட்டணி? எங்க வந்து என்ன பிரயோஜனம்? அவன் வந்து எப்பயுமே என்டிஏ. அவர் தான் சொல்லிட்டாங்கல்ல, நீங்க வந்து ம். உன் பேர்ல இருக்கிற கேஸ் எல்லாம் முடிச்சுன்னு வாங்கன்னா, எங்க போய் முடிப்பாங்க? இவ்வளோ நாள் வச்சிருந்ததே பெருசு. சரி, ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் வந்து ரெய்டு விடுறீங்க. ஒண்ணுமே இல்ல, எதுவுமே இல்லாம மேல வந்த இவங்களுக்கு வரலாம் ரைடே விடல. ஏன் அன்புமணி வீட்ல விடல? ஏன் வந்து ராமதாஸ் வீட்ல விடல? எல்லாம் இருக்கும்ல. ஒண்ணும் இல்லாத ஆளுங்களுக்கு இத்தனை கோடி, இத்தனை 1000 கோடி சொத்து எப்படி வந்ததுன்னு எடுக்கலாம்ல. ம். ஏன் போமாட்றாங்க? இவங்க இவங்களுக்கு வேண்டியவங்க. நாங்க உங்க கூட இருக்கோம். முன்னாடி கூட என்ன சொன்னாங்க? நாங்க தேசிய கட்சின்னு வரும்போது பாரதிய ஜனதாவோட கூட்டணி. ஆனா இங்க வந்து லோக்கலுக்கு நாங்க தேவையான கூட்டணி வச்சுப்போம். இப்ப அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா, அன்புமணி உள்ள போனா யார் விடுவாங்க? அவங்க மனைவி ம். விடுமா? சௌமியா விடுமா? விடாது. எங்க வீட்டுக்காரர் உள்ள போயிட்டு நான் என்ன பண்றதுன்னு கேட்கும். குழந்தைங்க கேட்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ அவங்க அப்பாவுக்கு நீ போனப்போ கட்சியே ஒண்ணும் இல்லாம கழுத்து தெரிஞ்சு கட்டெரும்பாயிடுச்சு. முதல்ல அவள இருந்தது 23 சீட்டு வாங்கி 5 ஒன்ன புடி, அன்ன புடின்னு ஜெயிச்சு வந்தாங்க. இந்த மாரி வரும்பொழுது, இந்த இதுல கூட்டணியில தானே இவங்க ஜெயிச்சாங்க. வேற என்ன? முதல்ல இருந்தது 8 நாங்கலாம் இருக்கும்போது 8% ஓட்டு வாங்குனீங்க. இப்போ 1,50% ஓட்டு. எத்தன லட்சம்? 5, 6 லட்சம் தான் இருக்கும். இந்த 5, 6 லட்சத்த வச்சுன்னு இந்த ஆட்ட போறோம். சும்மானா அவங்க வந்து 7 மந்திரிகள் இருந்தார்கள். மத்திய அமைச்சர்கள். அதுல வந்து 11 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டாங்க. இப்போ அதனால வந்து அவங்களுக்கு மீடியாக்கள் வந்து ஒரு மரியாதை குடுத்து, மரியாதை இல்ல போனா ஏதாவது செய்தி கிடைக்குது போடுறதுக்கு பரபரப்பா. அது சொல்றதுக்கு எல்லாம் நகைச்சுவையா இருந்தாலும், நகைப்புக்குரியதா இருந்தாலும் அத எடுத்து போட்டுட்டு எல்லாம் சைலன்ட்டா நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாரும் இந்த அரசு மற்றவங்கலாம் வேடிக்கை பார்க்குறாங்க. நீங்க பொதுமக்கள் கிட்ட இருந்து இந்த மாரி பண்றதுனால ஒரு வன்னியர் வந்து ஒரு சாதாரண இப்போ ஒருத்தர் நான் இருக்கிறேன். நான் யாருன்னு தெரியாது. நெறைய பேரோட பழகும்போது, இவரு நல்லவனா ம். இருக்கிறான்ப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது அரச பஸ்ல ஒரு ஆள் நான் வன்னியன்னு தெரிஞ்சுட்டா, "எப்பா இவன் ராமதாஸ் ஆளப்பா, அவன் மேல ஒரு கண்ணு வைங்கப்பா, ஜாக்கிரதையா இருங்கன்னு" எல்லாரையும் அலர்ட் பண்றாங்க. அந்த மாரி ஒரு அவப்பேரை ஒரு ராமதாஸ வச்சு இந்த சமுதாயத்தை எடை போடுற லெவலுக்கு கொண்டு வந்தது யாரு? நான் அதத்தான் கேட்கிறேன். தப்பு தானே! அத நீக்கணுமா இல்லையா? அப்புறம் நீ நீக்கணும்னா என்ன என்ன பண்ணணும்? இப்ப ராமதாஸ் இருக்கிற வரையிலும் இதே தான் பண்ணிட்டு இருந்தா அது என்ன ம். அர்த்தம்? இப்ப அன்புமணி இப்ப இதே மாரி இவரு ஜி.கே. மணி கேட்டிருந்தா இந்நேரம் என்ன பண்ணியிருப்பாங்க? அடிச்சு உடைச்சு கை காலெல்லாம் போட்டு தூக்கி போட்டுருப்பாங்க. சரி அந்த காடு வெட்டி குரு இப்ப பாருங்க. காடு வெட்டி குருலாம் ஏன் இந்த மாரி பேசுனான்? அவன் சொன்னத பேசணும். இல்லன்னா கிடையாது. அப்ப காடு வெட்டி குரு பெரிய இது மாரி ஃபோக்கஸ் பண்ணீங்க. இல்ல. இவரு வந்து ராமதாஸ் நான் போராளி. தமிழின போராளி. இந்த போராளி. சமூக நீ என்னத்த போராட்டம் பண்ண? ஒண்ணும் இல்லம்மா. அந்த பிடிலி செங்கல்வராயன் அறக்கட்டளைன்னு ஒண்ணு இருக்குது. அங்க தங்கமணி ஜட்ஜி தான் அவங்க வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல வந்து என்ன பண்றீங்க, ஆள் வச்சு அவர சும்மா அடிக்கிறதுக்கு கலாட்டா பண்ணிட்டீங்க. உடனே அவரு போய் அந்த பதவிய ராஜினாமா பண்ணிட்டு விட்டார் ஹைகோர்ட்ல. அவர் ஹைகோர்ட் நீதிபதியா இருந்தவரு. உடனே தானா முன்வந்து ஒரு கேஸ் எடுத்து 57 பேர் மேல கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் என்ன? எல்லாரும் வந்து 57 பேரும் 2, 2 லட்சம் ரூபாய் ரொக்க ஜாமீன் கட்டணும்.
2 பேர் தனிநபர் ஜாமீன். அதில் A1 அக்யூஸ்டு ராம்தாஸ் 1,14,00,000 கட்டினாங்க கேஸ். ராம்தாஸ் என்ன பண்ண மாதிரி போராளி, வீராளி, சூரன் நேராக போய் ஹைகோர்ட்டில் அன்கண்டிஷனல் அப்பாலஜி நீதிமன்றத்தில் கேட்டு என்னை மன்னித்து விடுங்கள், இதுக்கப்புறம் இந்த பக்கமே நான் வரமாட்டேன், என்னை விட்டுடுங்கன்னு 56 பேரை விட்டுட்டு இருந்தாலும் மட்டும் போயிட்டான். உண்டா இல்லையா? இவர் தான் போராளி. இது இன்னொரு போராளி அங்கே இதில் பேசுகிறாரு, விழுப்புரம் இதில் மகாபலிபுரத்தில் ஜெயலலிதா பார்த்து 11:30 மணி ஆச்சு, என்னை கைது பண்ண முடியுமா? அதனால் என்ன பண்ண முடியும்? யார் நான் யார் வேணா பண்ணி பாரு. என்ன பண்ணாங்க, டவுன் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் இதில் போட்டாங்க இந்த போராளியை. எங்கே? திருச்சியில். என்ன ஆச்சு அடுத்தது? உங்கள் பொண்டாட்டி விட்டு லெட்ரு எழுதுறாரு. என்ன லெட்ரு எழுதுறாரு? ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும், என் கணவருக்கு ஏகப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவரை உயிரை காப்பாற்றுங்க, உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி லெட்ரு எழுதி ஜெயலலிதாவுக்கு அனுப்புகிறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுது, இந்த உயிர் பிச்சை கேட்ட லெட்டரை சட்டமன்றத்தில் படித்து காரி துப்பி வெளியில் விடுது. இவங்க தான் போராளிகள். இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி அவர் சொல்லுவார். அப்புறம் அவங்கள சொல்லிக்க வேண்டியதான் போராளி. என்னம்மா பணம் இருக்குது, காசு இருக்குது, எழுதுறான்னா எழுதுறான் போராளி, பேராளின்னு எழுதிக்கிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் கூட பாரு 7 நாள் சாலை மறியல் பெரிய போராட்டம் வரும். கிடுகிடு போராட்டமா? நாங்கள் தான் கேட்டேன், ஏய் குடுகுடு கிழவா, நீ எப்போ கிடுகிடு போராட்டம் வரும், உனக்கே ஆள் பூச்சின்னு தான் நடத்தி கூட்டின்னு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு. நீ இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது உசுப்பேத்தி வர்றதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க பத்திரிக்கைக்காரங்க. பத்திரிக்கையாளரோட பேட்டி சந்திக்கிறாங்க. பத்திரிகை என்ன சொல்கிறாரு, பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுக்கு தான் கூட்டணி சொன்னாரா இல்லையா? அப்புறம் அடுத்த செகண்ட் எவனோ ஒருத்தன் கேள்வி கேட்டவுடனே என்ன சொன்னார், ஏய் எனக்கு மரம் வெட்டின்னு பேர், முதல்ல ஒன்றை வெட்டுவேன் ஜாக்கிரதைன்னாரு. அதோட அப்புறம் ப்ரெஸ் மீட்டில் கப்பிச்சுப்புன்னு போயிட்டாங்க. போனாங்களா இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரெஸ்ஸை மிரட்டுற மாதிரி, கூட இருக்கிற ஆளுங்களே மிரட்டுற மாதிரி ஆள் வச்சுக்கிட்டு, ஏன்னா பணம் இருக்குதுமா. மற்ற கட்சிக்காரங்க இப்போ வந்து திமுக வந்து அண்ணா திமுக திட்டினா ஏதோ ஒரு இதில் ஒரு ஆளுங்கெல்லாம் போய் எடப்பாடி அடிக்கிறது இல்லை. அதே மாதிரி எடப்பாடி வந்து முதல்வர் தின்னா அது உள்ள ஜனநாயக முறைப்படி பேசி கீசி போகிறாங்க. இங்கே பேசுனா கருத்து மோதல் தான். ஆமாம், இங்கே பேசுனா என்னாச்சு, ஆள் தான் வருவான், தடியோடு வருவான், தடியோடு வருவான், கத்தியோடு வருவான், எப்படி வேணாலும் வந்து சண்டை போட்டு போவாங்க. அப்போ போனால் தான் அங்கே வந்து இதே ராம்தாஸ் ஒரு சாதாரண கஷ்டத்துலேருந்து வந்தால் அவரே நிறைய இதில் சொல்லியிருக்கிறார். நான் வந்து எங்கள் அம்மா சாயங்காலம் ஆனால் மாடு எல்லாம் மேயுதில் அதில் வந்து சாணி போடும். அந்த அவர் எழுதின இதில் இருக்குது, சாணி போடும்போது நாவு போடுது, கெடா போடுதுன்னு எல்லாம் சொல்கிறாரு. அந்த மாதிரி போட்டால் அவங்களுக்கு அந்த சாணி உரிமை ஆகிடுமா. அந்த சாணி எடுத்துன்னு போய் குளித்து கொண்டு போய் அந்த இடத்துல கொட்டிடணுமா. கொட்டினா அவங்க அம்மா வந்து மறுநாள் காலையில் குடிக்கிற கூழுக்கு கொஞ்சோண்டு கட்சிக்காய் தருவாங்களாம். கட்சிக்காய்னா அது பேர் கீரை, கீரை மாதிரி அது 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 கூட சேர்த்து சாப்பிட்றது. ஸோ இப்படி கஷ்டப்பட்ட நீ பேசுகிற, ஒரு ஒரு சிரமம்னா என்னன்னு தெரியும், இந்த சமுதாயம்னா எப்படின்னு தெரியும். அது வந்து எவ்வளோ கேவலமாக பேசுகிற. நான் கேட்குறேங்க, இன்றைக்கி 525 என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. நான் மட்டும் போகிறக்கெல்லாம் எல்லாம் கோவணம் கட்டின்னு திரியணுன்றிய. 525 காலேஜில் 225 காலேஜ் யாருது? வன்னியன்து தெரியுங்களா? 27 தனியார் மெடிக்கல் மொத்த கல்லூரியில் 9 காலேஜ் யாருக்கிட்ட இருக்குது? வன்னியர்கிட்ட தான் இருக்குது. இன்னும் ஒரு பெரிய இதெல்லாம் பண்ண 26,000 எல்லாரும் சொல்கிறாங்க. இது இப்போ நிறைய இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த டிவி சேனல், அந்த சேனல், இந்த சேனல் எல்லாம் இருக்குது, வேறு சேனல். ஏங்க இந்த எல்லா சேனலும் சேருங்க, உங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சேனலும் சேர்த்துருங்க. இந்த ஜெகத் ரட்சகன் வந்து எத்தனை ஆயிரம் கோடியில் வந்து இதில் ரிஃபைனரி இது யூனிட் போடுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார, அந்த காசு ஆகுங்களா? நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். அவருக்கு எத்தனை கல்லூரிக்குது, எத்தனை உலக நாடுகளில் ஹோட்டல் வச்சுருக்காரு, வசதியாக தான் இருக்கிறார். அவரோட அடுத்தது அதுக்கு மேலே இருக்கிறாரு பங்கார் அடிக்கலாரு. பணமா இல்லை, பார்க்குற இடம்லாம் பணம் இருக்குது, உலக நாடுகளில் இருக்குது, அவர் வச்சிருக்கிறாரு. அவரு தான் பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. அவங்களுக்கு எந்த கிலோமீட்டர் கணக்கில் காரில் போய் தானங்க இடத்தையே பார்க்க முடியும். இன்னும் யார் வேணாலும் எடுத்துக்க. இவர் இருக்கிறாரு துரைமுருகன், துரைமுருகன் ஒன்றுமே இல்லாமல் இருக்காரு. அவருக்கு எவ்வளோ இருக்குது? அவங்களாம் பிச்சை எடுத்து நகராங்க இல்லை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த ஆறுமுகம், வீரபாண்டி ஆறுமுகம், அவருக்கு எத்தனை கல்லூரிக்குது, எத்தனை இருக்குது? சரி, இதெல்லாம் எவ்வளோ இருக்குதுமா? இருக்குது, எல்லாம் தான் இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க, வசதி. அதுக்கேற்ற மாதிரி ஏழையும் இருக்கிறாங்க. நீ ஏழை இருக்கிறவன் கனிவோட கொடுக்கணும். கனிவு அந்த பார்வையே இல்லையே. இவனுக்கு வெளியில் போய் இவனுக்கு வேலை செய்யக்கூடாது, பொறுக்கினே கிடக்கணும், சுற்றிக்கின்னு இருக்கணும், படிக்கக்கூடாது. படிச்சுட்டாலும் வேலை வெட்டி இல்லாத வேகப்பானா சுற்றிக்கிட்டு இருக்கணும். இவ்வளோ சொத்து இருக்குது, அந்த சொத்தெல்லாம் மீட்டு கொடுக்கணும். நான் யோகியவான்,
சத்தியசீலன், சத்தியம் பண்ணியே வந்த ஆளு. முதல்ல நீ எந்த பொதுமக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணியே இதுவை சொத்தை கொண்டு போய் பொது சொத்து வாரியத்தில் கியூவில் நின்று முதல்ல சரண்டர் பண்ணணுமா இல்லையா? நீ பண்ணுறியா அந்த வேலையை? இல்லையே. யாராவது ஃபோன் பண்ணி வர வச்சு வா என்னை என்ன சும்மா வெறும் கையை வீசினுன்ட்ட என்னை பார்க்கறதுக்கு என்ன என்னை இதில் கூட்டின்னு பையன், நான் ரொம்ப இந்த காட்டுக்குள்ளே உக்காந்துன்னு கிடக்குறேன், இந்த இவன் கூட இருந்தவன் வந்து 100 ஏக்கர் நிலம் வாங்கிட்டான், இங்கே சும்மா வந்து நாய் ஓட்டிட்டு இருந்தவன் 5 கோடியில் வீடு கட்டிட்டான், அந்த வீட்டில் நாயெல்லாம் வளர்ப்பாங்க, ராஜான்னு ஒரு பையன், அவனை போட்டு அங்கே எவனாவது வேலை செஞ்சது இவன் எப்படி இதை பண்ணான் அதை பண்ணான் அங்கே இருக்கு. அந்த மாதிரி உள்ள டாக்குமெண்ட்லாம் இதுதான் எடுத்துன்னு போயிட்டார் அன்புமணி. அங்கே இருந்த கொஞ்சம் கொஞ்சம் பணத்தையும் எடுத்துன்னு போயிட்டார். உனக்கு இது தானே. ஆனால் இது இங்கே போய் எடுத்து சுசீலா வீட்டில் இருக்குது இல்லை, அங்கே போய் எடுக்கலாம்ல. அங்கே தானே ஒட்டு மொத்தமாக எல்லாமே இருக்குது, அதிகாரம் அங்கே தான் இருக்குது. அவர் சொல்கிறதை இவர் செய்கிறாரு. நன்றி சார், நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பயந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இன்றைய நமது அரசத்தனை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.